பிரைஸ் தி லார்ட். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 1வது வாக்கியம், இயேசு தம் சீடர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அப்போ அந்த 12 யார்? தனித்தனி மனிதனாக இருந்த அவர்களை தெய்வம் ஒரு குடும்பமாக தன்னுடைய சீடராக மாற்றுகின்றார். அதே மாதிரி தான் தனித்தனி மணியாக இருந்த உங்களை கணவன் மனைவியை ஆக்கி கொண்டு பிள்ளைகளையும் கொடுத்து ஒரு குடும்பமாக தெய்வம் ஆக்கி அந்த குடும்பத்தை தெய்வம் தன்னருகில் அழைக்கின்றார். வாருங்கள் என்று எவ்வாறு 12 வரையும் தெய்வம் சீடர்களை தம்மோடு அழைத்தார்களோ அதே மாதிரி குடும்ப அங்கத்தினர்களை தெய்வம் நீங்கள் குடும்பமாக கடந்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். சீடர்கள் கடந்து வந்தார்கள். வந்த சீடர்களுக்கு தெய்வம் அதிகாரத்தை கொடுக்கின்றார். எனது தீய ஆவிகளை விரட்டி அடிப்பதற்கும் நோய்களை குணமாக்கணும் அதிகாரத்தை கொடுத்தார். குடும்ப அங்கத்தினர்கள் அவ்வாறு தெய்வ செயலில் கடந்து வருகிற பொழுது குடும்ப ஜெபமாலை ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிற சமயத்தில், குடும்பமாக திருப்பலியில் பங்கெடுக்கிற பொழுது, குடும்பமாக ஆலயக்காரங்கள் ஈடுபடுகிற பொழுது, குடும்பமாக வழிபாடுகள் பங்கெடுக்கிற சமயத்தில் இதா தெய்வம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். தீமைகளையும் தீய சக்திகளையும் விரட்டுவதற்கான அதிகாரத்தை தெய்வம் கொடுக்கின்றார். நோய்களிலிருந்து குணமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் தெய்வம் கொடுக்கின்றார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் நானும் தனிமையில் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அனுபவம் கிடைக்காது. ஆக இறைசலும் மன்றாடுவோம். சீடர்கள் எவ்வாறு குடும்பமாக கடந்து வந்தார்களோ அதே போல் நீயும் நானும் குடும்பமாக கடந்து செல்வோம். தெய்வம் தந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.